நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கால்ஸே வரல, ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கிறது 2 டொமைனில் தான். நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்டினை கரெக்டாக யூஸ் பண்ணாலே நம்மளால் வேலை வாங்க முடியும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ரேண்டமாக எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். இது கரெக்டாக அப்படின்னா இது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. சைபர் செக்யூரிட்டி நான் படிக்கணும், ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா, ப்ரோக்ராமிங் தெரியணுமா, ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வருமா? ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் சைபர் செக்யூரிட்டி படிக்க முடியும். அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ரோட் மேப் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சைபர் நண்பன். ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எதுக்காக படிக்கணும்? ஒன்று, உங்கள் கெரியருக்காக, வேலைக்காக படிக்கலாம். இல்லைனா பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை படிக்கலாம். கெரியருக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க டாப் 5 டிமாண்ட் ஜாப்ஸில் கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி இருக்கு. With the rapid increase of tech use, data protection as well as cyber security become very very important. இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 5-6 வருஷத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக க்ரோ ஆயிருக்கு. இன்னும் நிறைய சைபர் செக்யூரிட்டி பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த டிமாண்ட் எந்த செக்டார்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BFSI, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், எல்லா பேங்க், இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் இங்கே இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் கேர்ல இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு, பிரைவேட் செக்டர்ஸ், பப்ளிக் லிமிடெட், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையுமே இதுக்கு உண்டான டிமாண்ட் இருக்கு. எலிஜிபிலிட்டி, சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரியில் இன்ஜினியரிங்கில் மேக்ஸிமம் எல்லா டொமைனுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இந்த மாதிரி எந்த டொமைன் இருந்தாலும் ஓகே. இது இல்லாமல் நான் டெக்னிக்கல் டொமைன்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களால் ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியும். என்ன, அவங்களுக்கு 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கம்பேரிட்டிவாக உங்களுக்கு 5 ஓப்பனிங்ஸ் தான் இருக்கும். பட் உங்களால் ஸ்டில் உள்ளே வர முடியும். நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக படிக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கிறது 2 டொமைனில் தான். ஒன்று எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது அஃபென்சிவ் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து சாக் அனலிஸ்ட், அதாவது டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிங்கன்னா நீங்கள் பென்டெஸ்டர் ஆகலாம், ரெட் டீம், ப்ளூ டீம், பக் பவுண்டி, இந்த மாதிரி எந்த டொமைனில் வேணால் போகலாம். இதே வந்து டிஃபென்சிவ் சைடு போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாக் அனலிஸ்ட் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூல், இமெயில் கேட்வே, XDR, EDR, ஃபயர்வால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிக்குள்ளே உங்களால் போக முடியும். இந்த 2 வேலைக்கு போகிறதுக்குமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று தான். அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ப்ரிஃபரபிளி லைனக்ஸ். இது 2ம் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த டொமைனில் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். நம்ம இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட். எதுக்காக படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். 2வது, எப்போக்குள்ளே படித்து முடிக்கணும். இதில் ஒரு பாப்புலர் சேயிங் இருக்குது, எ ட்ரீம் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் ஒரு பிளான் வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் டெட்லைன் வைக்கணும். இது 2ஐயும் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை, நான் ஆசைப்பட்றேன், சைடில் அப்படியே கிராஜுவலாக படிச்சுட்டு வரேன் அப்படின்னா ஒரு நாள் படிப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க, உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்போ படித்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டெட்லைன் வைங்க. எதுக்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஏன் இந்த கம்ப்ளீட் கோர்ஸை உங்களால் ஃப்ரீயாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற காலம் அந்த மாதிரி. இப்போ கூகுள், ChatGPT இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிசோர்ஸ். இதை யூஸ் பண்ணியே உங்களால் படிக்க முடியும். ஆனால் எங்கே படிக்கணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற குழப்பம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ரோட் மேப் தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல் ஆன்லைனில் இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறது CCNA, அப்படி இல்லைனா CompTIA நெட்வொர்க் ப்ளஸ், இல்லைனா CompTIA செக்யூரிட்டி ப்ளஸ். இதில் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதில் பர்சனலாக நான் ப்ரொஃபஸர் மெஸ்ஸர் அப்படிங்கிறவரோட CompTIA செக்யூரிட்டி ப்ளஸ் சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு உண்டான லிங்க் நான் தரேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அதை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் ஆயிரும். இதை படிக்கிறதுக்கு அதிகமாக 20 to 30 days ஆகும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரி தான். இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெட்வொர்க்கிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷனை நீங்கள் டீகோட் பண்ணிங்கனாலே நெட்வொர்க்கிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். DHCP அப்படின்னு எடுத்திங்கன்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். டைனமிக்னா என்ன, நிலையற்ற, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற விஷயம். ஹோஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் யாரோ உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்கள ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிஸ்டமில் செட்டிங்ஸ் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கான்ஃபிகரேஷன் அப்படிம்போம். ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து
செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபினா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மேக் அட்ரஸை த்ரோ பண்ணுறீங்க. ஸோ இந்த டிஹெச்சிபி உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகுது. இது ஒரு தடவை நெட்வொர்க் ரீசெட் ஆகும்போதும் அது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபியில் இது ஹோஸ்ட் யார்? டிஹெச்சிபி தான் ஹோஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தேவைப்படும் போதெல்லாம் டைனமிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கு, கான்ஃபிகர் பண்ணுறது. இதோட ரூல் இதுதான். இந்த மாதிரி இதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரெண்டாவது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது வந்து லைனக்ஸோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட சர்வர் வெர்ஷனாக இருக்கட்டும், ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டொமைன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை பார்க்குறீங்க, நீங்கள் லைனக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவராக இருக்கலாம், ஹெச்பி, யூனிக்ஸ், சோலாரஸ், ரெல், இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் புதுசாக லைனக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் காலி லினக்ஸ் இல்லைனா பேரட் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய்ட்டு டாப் 100 இல்லை 200 லைனக்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்கிங்கில் சொன்ன மாதிரி அது மோஸ்ட்லி தியரி, பட் இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும், பட் திரும்ப ரீகால் பண்ண முடியாது. ஐ ரீட், ஐ ஃபர்கெட், ஐ டூ, ஐ ரிமெம்பர் அப்படிம்பாங்க. அது வந்து லைனக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ரொம்ப பொருந்தும். பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்ச மாதிரியே இருக்கும், கமெண்டில் டைப் பண்ணும்போது வராது. ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு 5 to 10 days எடுத்து நீங்கள் இந்த கமெண்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். இந்த 2 டொமைனை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் அஃபென்சிவ் சைடும் போகலாம், டிஃபென்சிவ் சைடும் போகலாம். இதில் நீங்கள் அஃபென்சிவ் சைடு போகணும் அப்படின்னா அஃபென்சிவ் சைடு தான் நீங்கள் நிறையா டூல்ஸ் படிப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே படித்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லாம் இங்கே தான் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஹேக்கிங் ட்ரை பண்ணுவீங்க. என்மேப், ஒயர்ஷார்க், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இங்கே படிக்க போகிறீங்க. பேசிக் ப்ரோக்ராமிங் படிச்சிங்கன்னா பெட்டர். பைத்தான் இல்லைனா பவர்ஷெல், அட்லீஸ்ட் ஸ்கிரிப்டை ஆல்டர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அஃபென்சிவ் சைடு போகலாம். இதே டிஃபென்சிவ் சைடு வர போகிறீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலண்டானது தான் டிஃபென்சிவ் மெக்கானிசம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூம் இருக்கும், அதை வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க, SIEM, செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டூலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைசஸும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிவைசஸோட லாகை இது கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பாசிங் பண்ணி ஒரு இடத்துல இண்டெக்ஸ் பண்ணி வச்சிடும். ஏதாவது ஒரு அலர்ட், ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா உங்களால் இங்கேருந்து கேப்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு யூசர் சண்டே அன்னைக்கு வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து லாகின் பண்ணுறாரு. அவர் வழக்கமாக காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் லாகின் பண்ணுவார். வீக்கெண்டில் அதுவும் வந்து ஒரு சைனா மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து லாகின் பண்ணுறாரு அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை வச்சு சாக் அனாலிஸ்ட் வந்து ஒரு இன்சிடென்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இன்சிடென்ட்டை வச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரூ பாசிட்டிவாக ஃபால்ஸ் பாசிட்டிவான்னு பார்த்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் நீங்கள் படிக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ, ஹேக் த பாக்ஸ், சைப்ரரி. இதில் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். அஃபென்சிவ் சைடு கோர்ஸும் இருக்கும், டிஃபென்சிவ் சைடு கோர்ஸும் இருக்கும். ப்ளூ டீமிங், ரெட் டீமிங், சாக் அனாலிஸ்ட், எல்லா கோர்ஸஸுமே இருக்கும். இதுலேயும் வந்து உங்களால் ஃப்ரீ வெர்ஷன் வச்சு நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே $10 to $14 தான் வருது. அப்ராக்சிமேட் 1000 rupees தான் வரும். அன்லிமிட்டட் வெர்ஷன் எடுத்திங்கன்னா உங்களால் வேகமாக இந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு 1000 rupees தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த 1000 எனக்கு கஷ்டம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஃப்ரீ வெர்ஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்கள் ரெஸ்யூமில் ஒரு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 10 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது, ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் கூட இருக்குது. கூகுளோட சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அதில் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். ISC ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் ஃப்ரீ. இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். என்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்வொர்க்கிங் முடிச்ச கையோட CCNA இல்லைனா காம்டியா நெட்வொர்க் ப்ளஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CH, இது வந்து ஒரு பவர்ஃபுல் சர்டிஃபிகேஷன். அட்லீஸ்ட் உங்களோட என்ட்ரிலேருந்து ஒரு 5 years வரைக்குமே இது வந்து ஒரு நல்ல வேலிடான சர்டிஃபிகேஷன். இது இல்லாமல் 100கணக்கான சர்டிஃபிகேஷன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக என்டர் ஆக முடியும்.
இது இல்லாமல் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இதெல்லாம் முடிச்சு உங்களால் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங் சேலரியே மினிமம் 3 to 4 lakhs per annum உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு டெடிகேட்டடாக இருந்தீங்கன்னா 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸில் 25 to 30 lakhs சேலரி வாங்குற நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கோர்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் சிவி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூனாலே எனக்கு பயம். கரெக்டு தான், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, அது ஒரு ஆர்ட். எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். திடீர்னு ரெஸ்யூம் ரெடி பண்ண சொல்கிறாங்க, அப்படியே ஃப்ரெண்டை பார்த்து காப்பி அடிச்சிடலாம். இல்லை, நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கால்ஸே வரல. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ரெஸ்யூம் சரியாக இல்லை. நம்ம ரெஸ்யூம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சதவீதம் 72% ஜாஸ்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎஸ்னால் என்ன, ரெஸ்யூமில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம்னா என்ன, எதுக்காக நமக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை காமிக்கிறதுக்காக தான் ரெஸ்யூம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பார்ஷியலி இது கரெக்டு, ஆனால் உண்மை அது கிடையாது. கம்பெனிக்கு என்ன தேவையோ நம்ம ரெஸ்யூமை பார்த்து தான் அவங்க நம்மளை கூப்பிட போகிறாங்க. அதுக்காக தான் ரெஸ்யூம். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளே செல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கெட்டிங் பேப்பர் அப்படிங்கிறது தான் ரெஸ்யூம். அதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவலில் நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது. அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்? உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான டோட்டல் மார்க் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த ரெஸ்யூமுக்கு உண்டான மார்க் மட்டும் ஒரு 50 அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூமை நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறோமா? இல்லை. அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ATS, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த ATS எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒரு டெவலப்பர் ரெஸ்யூம் நீங்கள் நௌக்கரியில் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஒரு ஹெச்ஆரோ ஒரு டெக்னிக்கல் மேனேஜரோ ஒரு டெவலப்பர் ஓப்பனிங்காக சர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி டெவலப்பர், லொக்கேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன ஸ்கில் செட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்ச் படி நிறையா ரிசல்ட் கொடுக்கும். அதில் டாப்பில் இருக்க ரெஸ்யூம்ஸை தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போது இந்த சர்ச்சில் உங்கள் ரெஸ்யூம் மேலே வரணும் அப்படின்னா அது வந்து ATS ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் மேலே வரும். இல்லை அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் கீழே 100ஆவதாவோ 1000ஆவதோ போயிடுச்சு அப்படின்னா ரெக்ரூட்டர் கண்ணில் படாமலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த ATSல உங்கள் ரெஸ்யூம் பிக் ஆகாமல் இருக்குன்னா முக்கியமாக 2 ரீசன்ஸ் தான். ஒன்று, ATS ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டில் உங்கள் ரெஸ்யூம் இல்லைனா அந்த சர்ச் கீவேர்ட்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் இல்லை. ஸோ இதில் முதல் விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட். உங்கள் ரெஸ்யூமோட ஃபார்மேட்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க, கச்சம் குச்சின்னு இருக்க வேணாம். ஏன்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஒரு நாளைக்கு பல ரெஸ்யூம்ஸ் பார்ப்பாங்க. அப்போது உங்கள் ரெஸ்யூம் ரொம்ப கிளட்டரியாக இருந்துச்சுன்னா அதை பொறுமையாக படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால உங்கள் ரெஸ்யூமை ரொம்ப கிளியராகவும் சிம்பிளாகவும் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து சிம்பிள் ஃபாண்ட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி மார்ஜின்ஸ், அலைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ரெஸ்யூம் வந்து 1 to 2 pages தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனாலே ATS ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 1 பேஜில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 2 pagesல முடிச்சுக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமில் ஃபோட்டோ வைக்கணுமா வைக்க வேணாமா அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிசைனர் ஜாப்க்காகவோ இல்லை ஒரு மாடல், ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்கிறது நல்லது. மிச்சத்துக்கெலாம் ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. நான் ரெண்டாவது சொன்னது கீவேர்டு. ஸோ முக்கியமான கீவேர்டு உங்கள் ரெஸ்யூமில் இல்லை அப்படின்னாலுமே ATSால் பிக்கப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் SOC அனாலிஸ்ட் அப்படிங்கிற வேலைக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிஃபர் லொக்கேஷன் என்ன, ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிறத வச்சு ஏற்கனவே கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிற ஆடெல்லாம் எடுங்க. ஒரு 10 SOC அனாலிஸ்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எடுங்க. அந்த 10 ஜாப்ல இருக்கிற ஸ்கில் செட் எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அதில் காமனாக இருக்கிற 60 to 70% ஆஃப் த ஸ்கில் செட் உங்கள் ரெஸ்யூமில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ATSால உங்கள் ரெஸ்யூமை பிக் பண்ண முடியும். இதில் ஸ்கில் செட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் செட் மட்டும் இல்லை, சில இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ATS உங்கள் ரெஸ்யூமை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சில கீவேர்ட்ஸ் காமனாக இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரெஸ்யூமில் அதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த கீவேர்ட் ரிசர்ச் நம்மளாம் நிறைய பேர் பண்ண மாட்டோம், ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான டிப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டூஸ். இந்த செக்ஷன்லாம் வந்து உங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன், ட்ரைனிங்ஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஹேக்கத்தான் இல்லை ஏதாவது ஒரு சிம்போசியமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பற்றி போடுங்க. அதே மாதிரி உங்களோட கீ ஸ்ட்ரென்த், இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் டிசைனர் ஜாப்க்கு அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமை டிசைனர் ஜாப்க்கு ஏற்ற மாதிரி மோல்டு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸை நீங்கள் எந்த
ஆர்டரில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம். எந்த வேலைக்காக உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பட் உங்களோட டிகிரி வந்து ஒரு நான் டெக்னிக்கல் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனை மேலே போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. இல்லை என்னோட டிகிரி வந்து ரெலவெண்ட் டிகிரி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே நீங்கள் ஹைலைட்டடாக வைக்கலாம். அடுத்து டோன்ட்ஸ். இந்த மிஸ்டேக் வந்து நம்ம ரெஸ்யூமில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இந்த தப்பை அதிகமாக ஃப்ரெஷர்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா ஒன்று நம்ம ரெஸ்யூம் வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து எடுத்து காப்பி பண்ணியிருப்போம், இல்லை 1 பேஜுக்கு எனக்கு போட இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஐ லைக் சிங்கிங், ஐ லைக் டான்ஸிங், ஐ பிளே கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் போடுவீங்க. இந்த மாதிரி செக்ஷன்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து ஸ்டேட் லெவலில் விளையாண்டுருக்கீங்க, இல்லை டான்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் செக்ஷனில் உங்கள் ரெஸ்யூமில் போடலாம். அந்த கம்பெனியில் கல்ச்சுரல் டீமுக்காகவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் டீமுக்காகவோ உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி டிப்பிக்கலான பர்சனல் டீட்டெயில்ஸ், மேரிடா அன்மேரிடா, என்னோட பாஸ்போர்ட் நம்பர் என்ன, ஃபாதர்ஸ் நேம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து தேவைன்னா மட்டும் போடுங்க. அங்கே ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் டீட்டெயில் அதோட வேலிடிட்டியெல்லாம் கொடுக்கலாம். இல்லை உங்களோட டொமஸ்டிக் ரோலுக்காக தான் எடுக்கிறாங்கன்னா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே தேவையே இல்லை. அதே மாதிரி கடைசியாக ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த அபோவ் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு மை கன்சென்ட் அப்படின்னு போடுறது வந்து அவுடேட்டட். அந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், நீங்கள் ஒரு ஜாப்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன், ட்ரைனிங், அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் கேரியர் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க, சைபர் செக்யூரிட்டி படித்து முடிச்சுட்டு அந்த ஜாப்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன்ஸ், நெட்வொர்க்கிங், மேபி ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் டிசைனிங்கில் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து லீஸ்ட் போதட். அடுத்து லோகோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ரெக்ரூட்டரும் ரொம்ப டைம் எடுத்து உங்கள் ரெஸ்யூமை கோத்ரூ பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட லோகோவை டாப்பில் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு கேட்சியாக இருக்கும். உங்கள் ரெஸ்யூமை பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது ஓல்ட் மெத்தட் அப்படின்னா கூட எஃபெக்டிவ் மெத்தட். உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லோகோ வந்து டாப்பில் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வராது. எனக்கு பர்சனலாக இந்த அலைன்மெண்ட்டு, மார்ஜினு, எல்லா இடத்துலையும் ஒரே ஃபாண்ட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூம் பில்டர் வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். நான் இதில் பர்சனலாக யூஸ் பண்ணுறது நோவா ரெஸ்யூம் யூஸ் பண்ணியிருக்கேன், resumes.io யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ரெஸ்யூம் தான் நீங்கள் அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறது. ப்ளஸ் இதுக்கு 50% மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அலைன்மெண்ட் வராது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இவ்வளோ நேரம் உட்காந்து ரெடி பண்ண இந்த ரெஸ்யூம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஜாப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணி ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குதா அப்படின்றத பாருங்கள். உங்கள் ரெஸ்யூம் ஒரு 1 மந்த் வரைக்கும் பிக்கே ஆகலை அப்படின்னா நம்ம ரெஸ்யூமில் ஸ்டில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்கள் அன்டில் உங்களுக்கு கால் வர வரைக்கும். உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்கள் ரெஸ்யூம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். இன்டர்வியூ கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட். ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஓப்பனிங் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை எப்படி நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒன்று ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும், இல்லைனா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். இந்த இடத்துல எப்போ ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது ரெக்குயர்மெண்ட் வரலாம், ஒரு புது ப்ராஜெக்ட் வரலாம், இல்லைனா ஏற்கனவே இருக்கிற டீமில் யாராவது ரிசைன் பண்ணலாம், அதை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிமோ இல்லைனா நியூ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நடக்கும்போது ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகுது. இந்த ஓப்பனிங் கிரியேட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து HR டீம் இல்லைனா டேலண்ட் அக்விசிஷன் டீமை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆயிருக்கு, எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ HR டீம் இமீடியட்டாக கேட்கறது JD, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ரோல், எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எவ்வளோ சேலரி, என்ன ஸ்கில் செட் இருக்கணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் ஹெச்ஆருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு கம்பெனியில் இருக்கிற HR பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் நான் டெக்னிக்கல் MBA பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க ஆனால் எல்லா டெக்னிக்கல் டீமுக்கும் ஆள் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நான் கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான்
டேரெக்டாக தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கே வந்து ஒரு சாக் அனாலிஸ்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு ஒரு 2 இயர்ஸ் சாக் அனாலிஸ்ட் வேணும். அவங்க வந்து சிம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், சென்னை இல்லை பெங்களூர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் மொத்தமாக கொடுத்துருவேன். இதில் சிம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, எக்ஸ்டிஆர்னா என்ன, இடிஆர்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் ஆள் தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ பால் ஹெச்ஆர் கோர்ட்டுக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று புஷ், ஒன்று புல். புஷ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு ஆடாக கிரியேட் பண்ணி அவங்க லிங்க்டின்லையும் நௌக்கரிலையும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து புல். புல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கீவேர்ட்ஸை வச்சு அவங்க நௌக்கரிலையோ லிங்க்டின்லையோ சர்ச் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ இந்த புல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமும் லிங்க்டின் ப்ரொஃபைலும் அந்த சர்ச்சில் வரணும். இதுக்கு உங்கள் ரெஸ்யூம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ரெஸ்யூம் ஹெச்ஆர் கைக்கு போச்சு அப்படின்னா தான் உங்களால் ஃபர்தராக இந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ண முடியும். உங்கள் ரெஸ்யூம் இங்கே பிக்கப்பே ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெச்ஆர் இங்கே சர்ச்சில் வந்த எல்லா ரெஸ்யூமே எடுத்து குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்க. அதில் எந்தெந்த ரெஸ்யூம்லாம் இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுதோ அந்த ரெஸ்யூம்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் கால் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த ஜேர்னியில் பாதி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஹெச்ஆர் கால் வந்தோடனே நான் ஊரில் இல்லை, நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகலை, எனக்கு ஒரு 2 நாள் தள்ளி கொடுங்க, இல்லை 3 நாள் தள்ளி கொடுங்க, இல்லை 1 வாரம் தள்ளி கொடுங்க அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறது. இன்னும் சில பேர் பயத்தில் ஃபோனே எடுக்காமல் இருப்பீங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுங்க. அவங்க என்ன ஷெடியூல் கொடுக்குறாங்களோ அந்த ஷெடியூலில் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து உங்கள் ரெஸ்யூம் வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங்காக அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க ஒருத்தர் உங்கள் ரெஸ்யூமை பார்த்துட்டு உங்கள் ரெஸ்யூம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங்கில் மஸ்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது மேண்டட்ரியான கொஸ்டின். இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாறி வரலாம். உங்கள் ஜாப் ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 to 2 மினிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ எம் ஸோ ஐ பாஸ்ட் அவுட் இன் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சரளமாக மேலே பார்த்து ஆரம்பிப்பாங்க. அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கும், இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் முன்னாடி வந்தோடனே ஒரே டென்ஷன் ஆகிட்டு ஹாய் அப்படின்னு ஒரு பதட்டமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணாம ஆனால் ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சந்தோஷமாக கிரீட் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு நீங்கள் மனசில் நிற்பீங்க. ஏன்னா ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடையாது, ப்ரெஷர் தான். அவங்களுக்கு இருக்கிற ஜாபோட இது வந்து ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேரை ஸ்க்ரீன் பண்ணும்போது எல்லாருமே பதட்டமாக டென்ஷனாக தான் அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு கிரீட் பண்ணிட்டு கூலாக ஐ கான்டாக்டில் வந்தீங்க அப்படின்னாலே அவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆயிடுவாங்க. அடுத்து இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜாப் ரோலுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் ஒரு ஸ்டோரி பில்டிங்கோட சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ பாதி % முடிஞ்சிருச்சு, அடுத்த பாதி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மேண்டட்ரி கொஸ்டினுக்கு நீங்கள் தனியாக டைம் எடுத்து நிறைய ஃபார்மேட்டில் ஒரு 2-3 ஃபார்மேட்டில் பாயிண்டர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி இந்த வருஷம் காலேஜ் முடித்தேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிற விஷயங்களே நீங்கள் அங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், பாக்கி ரெஸ்யூமில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லணுமா இல்லை நான் என்னோட ஸ்ட்ரென்த் பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. மேக்ஸிமம் ரெஸ்யூமில் இருக்கிறது வேணான்னு சொல்லிடுவாங்க. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பஞ்சோடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்டிங் சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ஸோ மந்த்தில் 20th அன்னைக்கு முடிக்க சொன்னாங்க. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அகடாவே முடிச்சுட்டு ஒரு ப்ரூஃப் பார்த்து சப்மிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி எனக்கு டீம் ஒர்க்கில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம், இல்லை 2 பேர் இருந்தோம், நாங்கள் எப்படி எங்களோட வேலைகளை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டோரி பில்டிங் சொல்லி நரேட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் கிளாரிஃபை ஆயிரும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, டீம் ஒர்க்கில் இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே அதில் கிளாரிஃபை ஆயிரும். இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கனாலுமே இந்த ஜாபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கங்க. இந்த இடத்துல நான் ஒரு ப்ரொஃபஷனல் டிப் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஹெச்ஆர் கிட்ட டெக்னிக்கல் ரவுண்ட் யார் எடுக்க போகிறா, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன மாதிரி இருக்கும்னு முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேட்டுவாங்க. நிறைய ஹெச்ஆர் வந்து இதை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி பேசிக் சர்ச் எல்லாமே எடுத்துகிட்டு எப்போ ஃபோன் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன,
அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி என்ன ரோலுக்காக எடுக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சாக் அனலிஸ்டா எடுக்க போறாங்க, அதுவும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்காக எடுக்க போறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல என்னென்ன சைபர் அட்டாக்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு ஸ்டோரி பில்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பேசுகிறோமோ அந்த லாங்குவேஜில் பேசணும்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதில் நான் லாங்குவேஜ்னு சொல்கிறது இங்கிலீஷோ தமிழோ கிடையாது, டெக்னிக்கல் லாங்குவேஜ். இப்போ ஒரு சீனியர் சாக் அனாலிஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் நிறையா வல்னரபிலிட்டி, த்ரெட், இன்சிடென்ட், எக்ஸ்ப்ளாய்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எந்த கம்பெனியில் எந்த நேச்சரில் ஒர்க் பண்ணுறாங்களோ நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்லாம் அதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியா கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களால அது ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக ஒரு கொஸ்டினாகவே கேட்டுடலாம். டு சேவ் போத் ஆஃப் அவர் டைம் மே நோ வாட் யூஆர் எக்ஸாக்ட்லி லுக்கிங் ஃபார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம 2 பேர் நேரத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இஸ் வில் தட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை ஒத்துக்குவாங்க. உங்களுக்கும் இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சீனியர் ரோலுக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம், நீங்கள் என்ன மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணுறீங்க, என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், என்னால் அதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சொல்கிறேன்னு நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணலாம். இந்த இடத்துல ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முக்கால்வாசி உங்களுக்கு இன்வைட் அட்வான்ஸாக வந்துடும். அதில் உங்களை யார் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும், அவங்களுக்கும் இந்த இன்வைட் போயிருக்கும். நீங்கள் அதில் இருக்கிற நேமை போட்டு லிங்க்டின்ல சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடச்சிரும். அவங்க எதில் ஸ்ட்ரென்த்து, எதில் வீக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்டர்வியூ நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இதில் ஒரு பழைய சேயிங் இருக்குது. இன்டர்வியூவில் வந்து 2 டைப். ஒன்று அவங்க நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது, 2வது நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது. என்ன ப்ரோ நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முதல்ல தேவையில்லாத டேர்ம்ஸை உங்கள் ரெஸ்யூமில் போடாதீங்க. உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் உங்கள் ரெஸ்யூம்லேருந்து தான் வரும். அப்போ உங்களுக்கு எந்த கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக தெரியுமோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் மட்டும் ரெஸ்யூமில் வைங்க. அதே மாதிரி அந்த இன்ட்ரோடக்ஷன் 1 to 2 மினிட்ஸ்ல இருந்தால் அவங்க நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாத ஹை லெவல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் போட்டு முடிக்காம ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணி முடிக்கும் போது அடுத்து எந்த கொஸ்டின் வரணுமோ அதை இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் முடிச்சிங்கன்னா அதுலேருந்தே அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ உங்களால் கண்டக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமானா மேக்ஸிமம் ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டெக்னிக்கல் ரவுண்டை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இல்லை 2 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், இல்லைனா மேனேஜரல் ரவுண்ட் இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு நெகோசியேஷன் நடக்கும். நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்டில் உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நெகோஷியேட்டிங் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்ட் சுமாராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பேக்கேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் ரவுண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே இங்கே நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். எந்த லொக்கேஷன், உங்களுக்கு என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ட்ரைனிங்ஸ்லாம் உண்டா, ஏதாவது பாண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஹெச்ஆர் கிட்ட கிளாரிஃபை பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சிரும். ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட முடியும். லிங்க்டின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்டினை கரெக்டாக யூஸ் பண்ணாலே நம்மளால் வேலை வாங்க முடியும். இப்போ நம்ம எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோட்டோ. ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோ இருக்கணும். மிச்ச சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் மாதிரி லிங்க்டின் கிடையாது. இங்கே நீங்கள் ப்ரொஃபஷனல் அப்ரோச்காக தான் வரீங்கன்றப்போ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடியா இல்லை அப்படின்னா இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய ஃபோட்டோஷாப் நாலேஜ்லாம் வேணாம். கூகுளில் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அப்படின்னு போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்க்ல உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கனாலே உங்களால் பிஜி ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கேன்வாவில் இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோவை ப்ரொஃபஷனலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபோட்டோ ரெடி ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த முக்கியமான விஷயம் ஹெட்லைன். ஹெட்லைன்ங்கிறதுல இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஐ எம் சைபர் செக்யூரிட்டி என்தூசியாஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்குள்ள போகணுமோ அது சம்பந்தமான ரெலவெண்டான கீவேர்டோட ஒரு ஹெட்லைன் கிரியேட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னா ஒன்னு உங்க டெசிக்னேஷன் இருக்கலாம், இல்லனா உங்க ஜாப் ரோல் இருக்கலாம், இல்லனா உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற
ஸ்பெஷலைசேஷன் பத்தி அந்த ஹெட்லைன்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். இந்த ஹெட்லைன்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து உங்க லிங்க்டின் சர்ச்சோட இன்டர் கனெக்டட். அடுத்த முக்கியமான செக்ஷன் சம்மரி. இந்த சம்மரியில பாத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு அழகா கிறிஸ்பா எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இதுல எல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, ஐ எம் லுக்கிங் ஃபார் சோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல எங்க எல்லாம் நீங்க ஃபிட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான சம்மரி அதுல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ண வேண்டியது உங்களோட எஜுகேஷன், அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலா ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு சர்ச்ல இருக்கிற கீவேர்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் போற இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா லிங்க்டின்ல போயிட்டு ஏற்கனவே என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கோ அதை சர்ச் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து இதுல ஸ்கில்ஸா போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 இல்ல 2 ஸ்கில்ஸ்க்கு ஒரு என்டோஸ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு கஸ்டம் URL கிரியேட் பண்ணுங்க. இந்த கஸ்டம் URL மறக்காம உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. எம்ப்ளாயர் உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலை கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க பண்ணி முடிச்ச உடனே லிங்க்டின் பிரீமியம்க்கு அப்கிரேட் பண்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வரும். நான் வேலை தேடுறதுக்காக மட்டும் தான் இங்க வரேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க லிங்க்டின் பிரீமியம் அப்கிரேட் பண்றது இட் இஸ் நாட் சஜஸ்டட். நீங்க ஏதாவது படிக்கணும், அதுல இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னா நீங்க போலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 1500 per month வரும். ஸோ உங்க மோட்டோ வேலை தேடுறது மட்டும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை ஆப்டின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க ப்ரொஃபைல் ரெடியான உடனே உங்க ப்ரொஃபைல் கரெக்டா தான் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒரு AI டூல் இருக்கு. அந்த டூலோட பேரு ரெஸ்யூம் வேர்டட். இந்த டூல்ல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லும். இந்த ரெஸ்யூம்க்கு உங்க லிங்க்டினோட ப்ரொஃபைல்ல போயிட்டு அதுல இருந்து உங்களோட ப்ரொஃபைல சேவ் அஸ் PDF கொடுத்து ரெஸ்யூமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து ரெஸ்யூம் வேர்டட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ப்ரொஃபைல ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எங்கெங்கெல்லாம் ஸ்லோ ஸ்கோரிங் இருக்கு அப்படிங்கிற சஜஷன் கொடுக்கும். அதை பொறுத்து உங்க ரெஸ்யூமை நீங்க அங்கேயே ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்லையும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்ஃபெக்டான லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ரேண்டமா எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். இது கரெக்டா அப்படின்னா இது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பாம். நீங்க அவங்கள ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நெட்வொர்க்கிங் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் வந்து இட்ஸ் a ஒன் டைம் ஆக்டிவிட்டி, வெரி பெனிஃபிஷியல். நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் சர்ச் பண்ணி எடுங்க. அதுல 1 ல இருந்து 5 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணி டெய்லி நெட்வொர்க்குக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது சும்மா ரெக்வஸ்ட் கொடுக்காம ஒரு சின்ன மெசேஜ் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் பார்த்தா இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். நீங்க சோ அண்ட் சோ கேட்டகரியில ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கீங்க. ஐ காட் இம்ப்ரெஸ்ட். இட் வில் பி குட் இஃப் வி கேன் பி ஆஃப் டச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் ஆட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை அக்செப்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, கீப் என்கேஜிங். டெய்லி இல்ல அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஒரு போஸ்ட் போட ஆரம்பிங்க. அந்த போஸ்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கிற போஸ்டா இருக்கணும். அது மோஸ்ட்லி உங்க டொமைனுக்கு ரெலவெண்டா இருக்கிற போஸ்டா இருக்கலாம், இல்ல ஜாப் சர்ச்சுக்கோ இல்ல ஒரு காமனான ஒரு ஃபனியான இது இருக்கலாம். பட் இந்த போஸ்ட்லாம் நீங்க வந்து ரெகுலரா போடும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அவங்க நோட்டீஸ்க்கு இது போகும். அதே மாதிரி நீங்க கனெக்ட் பண்ண ஆட்களோட போஸ்ட்டுக்கு போங்க, அங்க போய் ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்க கண்டினியூவா அவங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நீங்க நோட்டீஸ் ஆவீங்க. நீங்க போடுற கமெண்ட் போஸ்ட்டுக்கும் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லைக் கமெண்ட் போட ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் ஒரு என்கேஜ்மெண்ட் வரும். உங்க பேர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அவங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நீங்க ஒரு லிங்க்டின் கனெக்ட். இந்த இடத்துல இருக்கிற பெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒருத்தரோட போஸ்ட்ல போய் ஒரு கமெண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு ஒரு AI டூல் இருக்கு, என்கேஜ் AI. இந்த என்கேஜ் AI சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு போஸ்டையும் நீங்களே படிக்க வேணாம், அதுவே படிச்சுட்டு ஒரு ரிப்ளை உங்களுக்கு ஜெனரேட் பண்ணும். அதை எந்த டோன்ல போடணும், எப்படி போஸ்ட் பண்ணுங்கிறத வச்சு நீங்களே போஸ்ட் பண்ணலாம். இது உங்க நெட்வொர்க்கிங்ல ரொம்ப ஈஸியாக்கும், எஃபர்ட்லெஸ் ஆக்கும். அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கிங்ல ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பெங்களூர் லொகேஷன்ல ஜாப் பார்க்கணும் அப்படின்னா பெங்களூர் லொகேஷன்ல இருக்கிற ரெலவெண்டான கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற HR மேனேஜரா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கல் பர்சனா இருக்கலாம். அவங்களோட உங்க நெட்வொர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 1 or 2 months பில்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டர்ம்ல உங்களுக்கு ஜாப் சிக்யூர் ஆகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இனிஷியல் பீரியட்ல ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஆனா ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி டு மெயின்டைன். ஃபியூச்சர்ல நீங்க எப்போ ஜாப் சிக்யூர் ஆகணும் அப்படின்னாலும் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க கண்ணில் கண்டிப்பா படுவீங்க. உங்க ப்ரொஃபைலை நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அப்போ நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி ஜாப் ஓப்பனிங் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி நான் ஸ்விட்ச் பண்ண பாக்குறேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அப்போ நீங்க அவங்களை ஸ்பாம் பண்ணல, நீங்க ஒரு லாங் டர்ம் கனெக்ட். அதே மாதிரி இந்த லிங்க்டினை நம்ம இன்னொரு வகையாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் கால் வந்துருச்சு, இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க யார் இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்றத அந்த இன்விடேஷன்ல போய் அவங்க இமெயில் ஐடியை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல பார்த்துட்டு அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களால பார்த்துட்டு ஈஸியா ஐஸ் பிரேக் பண்ண முடியும். இதை எனக்கு அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கும் ஒரு AI டூல் இருக்கு, கிறிஸ்டல் AI. இந்த கிறிஸ்டல் AIல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்களோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ காம்பேட்டபிலிட்டி, நீங்கள் எப்படியெல்லாம் ஐஸ் பிரேக் பண்ணலாம், அவங்களோட லைக்கிங் டிஸ்லைக்கிங் என்ன அப்படிங்கிற மொத்த ஹிஸ்டரியும் கொடுத்துரும். இதில் நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணதில் 70 to 80% இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், நெட்வொர்க் பில்டிங் பண்ண முடியும். இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். இந்த லிங்க்டின்ல இருக்கிற ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணியும் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். லிங்க்டின் இல்லாமல் நீங்கள் நௌக்கரியில் அப்லோட் பண்ணும்போது இதே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒரு கிளியரான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. அங்கே சர்ச்சில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன், சேலரி, நோட்டீஸ் பீரியட், இதை வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கம்மியாக இருக்குன்றப்போ உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். சேலரி அந்த ரேஞ்சில் இருக்குன்றப்போவையும் நிறைய கால்ஸ் வரும். உங்களுக்கு கால்ஸ் கம்மியாக வருதுன்னா உங்கள் லொக்கேஷனையும் வைடன் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. சில நேரம் ரிமோட் ஜாப்ஸ் கூட அதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேஸ்மெண்ட் சீரீஸில் இதுதாங்க லாஸ்ட் எபிசோட். இந்த நாளை யூஸ் பண்ணாலே ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி.